அந்த 2011 நான் ஒரு ஆர்டிக்கல் ஒரு கட்டுரை எழுதினேன். புதிய தரிசனம் அப்படிங்கிற பத்திரிகையுடைய ஆசிரியராக நான் பணியாற்றிய காலம். அந்த கட்டுரையை பார்த்துவிட்டு எங்க ஊர்ல வெளியூர்ல இருக்கக்கூடிய வியாபாரிகள் சங்கத்தை சேர்ந்த நண்பர்கள்லாம் கூட அழைத்து பாராட்டினார்கள். அந்த கட்டுரையினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அந்த கட்டுரையோட சாரம் என்ன தெரியுமா? அப்பவே எழுதினேன், இன்னும் 5 ஆண்டுகளில் 10 ஆண்டுகளில் இந்தியாவில் கரண்ட் பில்லுங்கிறது உங்களுக்கு பீக் ஹவர்ஸ்க்கு ஒரு பில்லு. அதாவது பீக் ஹவர்ஸ் சொன்னா காலையில 7 மணி அல்லது 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் ஒரு பில்லு, மத்தியானம் வேற ஒரு பில்லு டாரிஃப், சாயங்காலம் பீக் ஹவர்ஸ் திருப்பி 6 மணிக்கு மேல 8 மணி வரைக்கும் ஒரு பில்லு. இப்படியாக உங்களுக்கு கரண்ட் பில் இப்படி வருவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விட்டது ஒன்றிய அரசு. அப்ப வாஜ்பாய் அதை தொடங்கி வைத்தார். வாஜ்பாய் மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தையும் மின்சார சட்டத்தையும் கொண்டு வந்தார். அன்றைக்கும் அதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துச்சு. தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் அதை சேர மறுத்தன. ஆனால் அதன் பிறகு வந்த 10 ஆண்டு கால ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதை மாநிலங்களின் தலையில் திணிக்காமல் வைத்திருந்துச்சு. பின்னர் நம்முடைய ஐயா நரேந்திர தாமோதரதாஸ் வந்த பிறகு அதை கையில் எடுத்து எல்லா மாநிலங்களுக்கும் திணிக்க முயற்சித்தார். அதனுடைய ஒரு அம்சம்தான் இன்னைக்கு நீங்க உதய் மின் திட்டம் எல்லாரும் பேசுவாங்க. உதய் மின் திட்டத்தினுடைய தொடக்கம் அங்கு ஆரம்பிச்சது. வாஜ்பாய் போட்ட விட அந்த உதய் மின் திட்டத்தில் நாங்கள் சேர மாட்டோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் உறுதி காட்டியது. செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களும் உறுதி காட்டினார். ஐயா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் எப்படி நீட் தமிழ்நாட்டிற்குள் வந்துச்சோ அதே மாதிரி உதய் மின் திட்டத்திற்கும் போய் கையெழுத்தை போட்டு வந்தார்கள். உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டதுடைய விளைவு நாம ஒரு அக்ரிமெண்ட் உள்ள போயிட்டோம். ஒன்றிய அரசு அவன் ஒரு கட்டளை வச்சுட்டான், மாசம் மாசம் டேரிஃப மாத்தித்தான் ஆகணும். நீங்க பாஜகவுடைய திட்டத்தை நம்ம புரிஞ்சுங்க, எதுவுமே அரசு நடத்தக்கூடாதுங்கிறதான் பாஜக திட்டம். அதை பல விவாதங்களை நீங்க கேட்டுட்டீங்க. ஓப்பனா மின்சாரத்தையே அவன் தனியார் சொன்னான், மின்சாரத்தையே அரசு கையாளுகிறதுன்னு கேட்கறான். எல்லாமே சர்வீஸ் கொடுக்குது. இப்ப நீங்க பாருங்க, அதானி பவர் நிறைய ஊர் பாக்குறீங்க. இப்ப நான் சொல்றேன் 2011 நான் எழுதின ஆர்டிக்கல் புதிய தரிசனம் பத்திரிகை இன்னும் இருக்குது. இப்ப 2024 நான் சொல்றேன், தமிழ் கேள்வியில குறிச்சு வச்சுக்க. மின்சாரம் எப்படி உங்க கையில இப்ப ஜியோ ஏர்டெல் என்று செல்போன் சேவைகள் தனியாரிடம் இருக்கிறதோ இது மாதிரி மின்சாரம் தனியார் மயமாக போகிறது. எனக்கு இப்ப சொன்னா நம்ப கூட மாட்டேங்க, வச்சுக்கங்க, நடக்க போகுது. ப்ரீபெய்டு கார்டை நீங்க எப்படி ப்ரீபெய்டு அந்த மாதிரி நீங்க ஏற்றி வச்சுக்கணும். காசு யூனிட் போயிட்டே இருக்கும், ஆட்டோமேட்டிக்கா கரண்ட் கட் ஆகும். உங்களுக்கு அவங்க இதுல காசு இல்லைன்னா இந்த இடத்துக்கு பாஜக தள்ளி கொண்டிருக்கிறது இந்தியாவை. இதற்கு எல்லா மாநிலங்களுக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. இதுல நீங்க இந்த அதிகாரத்தை எல்லாம் உங்களிடம் பாஜக எப்படியே புடுங்கி கொண்டது. அதை சேர மாட்டோம். சண்டையிட்டது தமிழ்நாடு. எடப்பாடி பழனிசாமி அதையும் சேர்ந்துட்டு வந்துட்டாரு. நீங்க பேசி பலன் இல்லை. ரைட், இவ்வளவு சிக் இருந்துச்சு. அதனால இந்த மின் கட்டண உயர்வு பின்னாடி இருக்கக்கூடிய சதி என்பது நீங்க பெங்களூர் போன நகரங்கள் அதை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல இன்னைக்கு திமுக ஆட்சி இருக்கிறதுனால இதெல்லாம் ஓரளவுக்கு நம்ம சந்தையை போட்டு நிப்பாட்டிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் ஐயா எடப்பாடி பழனிசாமி இருந்திருந்தால் ஒருவேளை ஆட்சியில இருந்திருந்தா இன்னும் நிலைமை மோசமாக இருந்தது. படிக்க தெரிஞ்சிருந்தா அல்லது அறிவு இருந்தா அல்லது ஆட்சியில போட்டு கேளு வாங்கு.